ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரனாய. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டவனின் அரிய அற்புத படைப்புக்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்க தலை எழுத்து. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு என்ன தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார்? இது ஆணி மாத பலன்கள். பிரம்மனால் எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக பிரம்மனுடைய தலை விதியை சரியாக கணித்து சொல்வது எங்களுடைய கடமை. ஆக இந்த இறைவனுடைய படைப்புக்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன விதமான யோக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன ஏற்றங்கள் ஏற்பட போகின்றது, யாருக்கெல்லாம் ஏமாற்றங்கள் ஏற்பட போகின்றது, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதில் நீங்கள் சாதிக்க வேண்டும், எந்த பிரச்சனையிலிருந்து தள்ளி நிற்க வேண்டும், எதை சரியாக செய்த இந்த மாதம் எந்த காரியத்தை நீங்கள் சரியாக செய்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும், எது சாதகமாக இருக்கிறது, உங்களை சாதிக்க சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன, நீங்கள் ஒரு வெற்றி சாதனையாளராக ஆவீர்களா, உங்கள் லட்சியங்கள் நிறைவேறுமா, உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையுமா, என்ன காரியத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று ஒவ்வொரு விஷயங்களும், உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் என்ன, கடன் பிரச்சனைகள் என்ன, தொழில் கடன்கள் முயற்சிக்கிறீர்களா, இல்லை வீடு வாங்க முயற்சிக்கிறீர்களா, இல்லை திருமணத்திற்கு முயற்சிக்கிறீர்களா, இல்லை புத்திர தோஷம் ஏற்பட்ட அதற்கான முயற்சிகளை ஈடுபடுகிறீர்களா என்று எல்லாவித யோகங்களையும், ஒரு சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, அதுக்கு ஏற்பட்ட தடைகள், வீடு இடத்தின் மேல் ஏற்பட்ட பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், இப்படி எல்லாவித பிரச்சனைகளுமே இங்கே ஒவ்வொரு விஷயமாக தெளிவாக உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா பொறுமையாக டிக் பண்ணாமல் பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்குமே இந்த நிகழ்ச்சி. இது வெறும் பேச்சுக்காக அல்ல. நிச்சயமாக உறுதியாக பிரம்மன் போட்ட விதியை, உங்கள் தலையெழுத்தை இங்கே சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். உங்கள் பிரச்சனைகளை சரியாகவே, அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகளை உருவாக்கினால் கண்டிப்பாக சரியாகவே அந்த பிரச்சனைகள் தீரும். அது மாற்று கருத்தே இல்லை. உங்க தலையெழுத்து உங்க பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் என்று அந்த பிரம்மன் போட்ட அந்த விதி, பிரம்ம சாஸ்திர விதிப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. எங்கே தவறு இருக்கிறது? கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஜோதிட சாஸ்திரம் தப்புவதில்லை. ஆக உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இப்ப எல்லா ராசிக்குமே பலன்களை தெளிவாக பார்ப்போம். ஆனி மாதம் சூரியன் மிதுனத்தில் பிரவேசிக்கின்ற 32 நாட்களுடைய யோக பலன்கள், சிறப்பான யோக பலன்களை இன்றைக்கு கும்ப ராசிக்கு பார்க்க போறோம். இப்ப கும்பராசியில் முதலில், அதாவது பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு, கும்பத்திற்கு தலைமை பொறுப்பு, பேர் புகழ், பெருஞ்செல்வம், பெரும் பதவி, பேர் புகழ், உலகமெங்கும் தொழில் செய்யக்கூடிய யோகம் அப்படின்ற யோகத்தை தரக்கூடிய நிலை கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது.
அதே நேரம் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய சம்பாத்தியம், மிகப்பெரிய பதவி எல்லாமே உண்டு. ஆனால் கொஞ்சம் பாதத்தில், கைகால்கள் பாதத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் எந்த விஷக்கடி அடிக்கும் சொல்ல முடியாது. போக்குவரத்தில், விவசாயத்தில், விவசாயம் சார்ந்த தோப்பு துறவுகளில் பயணிக்கும் போது, காடுகளில் பயணிக்கும் போது, விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு பயணிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். விஷக்கடியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பயணங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது எல்லாம் நல்லதே சொல்லக்கூடாது. என்னென்னா சில பாதிப்புகள் வந்து அதையும் சொல்லணும். சரி, அடுத்து இந்த 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் தொழில்கள் ஊர் விட்டு ஊர், உங்களுடைய செய்கின்ற தொழில்கள், வெளிநாட்டு தொழில், வெளிமாநில தொழில், உங்களுடைய தயாரிக்கின்ற பொருட்களோ, நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களோ வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அதனுடைய பேர் புகழோடு உங்கள் தொழில் வந்து பிரமாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆக டிரான்ஸ்போர்ட் தொழிலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் விவசாயம் சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ண தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? அதே பயணங்கள் சார்ந்த அதிகமான தொழில்கள், பயணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கூட பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில், கும்பத்துக்கு 3ஆம் இடத்தில் வலிமையாக இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக 3ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை, உபஜய ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடம் திரிகோணத்தை பார்க்கும்போது உயர்ந்த நிலைக்கு, உயர்ந்த பதவி, நிர்வாக பொறுப்பு, தலைமை பொறுப்பு, பூமி மனை யோகங்கள், வாகன யோகங்கள் பெறலாம். அடுத்து உங்களுக்கு நல்ல கவனிங்க, ஒரு சொத்துக்கள், பூமி மனை சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. பூமி மனை எத்தனை சொத்துக்கள் தான் திரும்ப சொத்து வாங்கக்கூடிய நிலை, வாகனம் வாங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து கும்பத்துக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில், ஒரு பார்ட்னர்ஷிப்லேயோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது தன் பிள்ளைகளை வந்து தொழிலை சேர்த்துக்கொள்ளலாம். சொந்த தொழிலில் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். நிர்வாக பொறுப்பு அவங்களுக்கும் கொடுத்து அவங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அரசாங்க அரசியலில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பதவி கிடைக்கும். இந்த காலம், இந்த ஆணி மாதம் பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கக்கூடிய, பிள்ளைகளுக்கும் பதவி கிடைக்கும், உங்களுக்கும் பதவி கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு அருமையான காலம். உயர்ந்த கல்வி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, வங்கி சம்பந்தப்பட்டது, புரிஞ்சுட்டீங்களா? சொந்த தொழில் வந்து அதே போல பார்த்து இந்த ஸ்டோன் சம்பந்தப்பட்டது, அதாவது உங்களுக்கு நகைகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், நவரத்தின வியாபாரங்கள், இதெல்லாம் வந்து சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரன் 2 ராஜகிரகங்கள் மிக வலிமையோடு உட்கார்ந்துருக்கு 6ஆம் இடத்தில். சத்ரு, வம்பு, வழக்கு, எதிரிகள் வெல்லும், தலைமை பொறுப்பு ஏற்கும், போட்டித் தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறும். போட்டித் தேர்வில் அரசு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இந்த மாதிரி ஒரு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் சிறப்பாக அமையும். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது சிலருக்கு வங்கியில் கடன் பெற்று புதிய தொழிலை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படும். நிறைய தொழிலாளர்களை வைத்து செய்யக்கூடிய சொந்த தொழில் பிரம்மாண்டமாக, அரசாங்க வங்கியில் கடன் பெற்று பிரம்மாண்டமான தொழில் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மிதுனம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உறுதியாக உண்டு இந்த ஆணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது அதே நேரம் இது நல்ல கவனிக்க கும்பராசினியர்களே, இது வந்து ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆக கும்பராசிக்கு இப்படி ஒரு சிறப்பான யோகம் ஆணி மாதத்தில் இருக்கா என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரம்மன் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதே நேரம் நான் திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் உங்கள் தலையெழுத்து. ஆக அந்த பிரம்மன் போட்ட தலையெழுத்தை, உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும்.
ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட். சரிங்களா?